பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு மனை பிரிவை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 விஷயங்களை பட்டியலிட்டு ஒரு வீடியோ நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த பல நபர்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்க கூடாதுங்கிறதையும் தனியா ஒரு வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில நீங்க பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு மனை பிரிவை வாங்க போறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்க கூடாது அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒரு 18 விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, ஒரு பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா பிளாட் வாங்கக்கூடிய நீங்க ஒரு ரெடி கேஷா கொடுத்து வாங்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதுவே இஎம்ஐல தவணை முறையில பணம் கட்டி தான் நீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நேரத்துல நம்மளுடைய சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு லேண்டை நம்ம வாங்குறோமா, நம்ம வாங்கக்கூடிய சம்பளமே மாசம் 10,000 தான், ஆனா நம்ம வாங்கக்கூடிய இடத்தோட மதிப்பு வந்து 50 லட்ச ரூபாய் இருக்கு, தவணை முறையில கட்டணும்னு சொன்னா அது எத்தனை வருஷத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்போ வாங்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய மதிப்பை தாண்டி நம்ம இடம் வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அவங்க பத்திரத்தை காட்டினாங்க, பத்திரத்துல எல்லாம் சரியா இருக்கு, அதனால நான் காசை கட்டி இடத்த வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்தினுடைய தாய் பத்திரம் எப்படி இருக்கு, தாய் பத்திரம் என்ன சொல்லுது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அப்போ தாய் பத்திரத்தை கவனிச்சுட்டு தான் இடத்த வாங்கணுமே தவிர வெறும் பத்திரத்தை வச்சு மட்டுமே இடத்த வாங்கிடக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம், பத்திரத்துல இவர் தான் இடத்தினுடைய உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா தாய் பத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒரு சம்பந்தப்பட்ட இடம் 4 நபர்களுக்கு சொந்தமான ஒரு இடமா இருக்கும். ஆனா பத்திரத்துல இவரோட பேரு என் பேரு தாங்க போட்டிருக்கு, அதனால இடத்த நான் தானே விற்கிறேன், நம்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தாய் பத்திரத்துல இருக்கக்கூடிய சக வாரிசுகளோட கையெழுத்து அந்த பத்திரத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வாங்குறத முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டிவி சேனல்ல எல்லாம் விளம்பரம் போடுவாங்க. நீங்க இங்க வந்து 10 அடி நோண்டினாலே தண்ணி வந்துடும், கொஞ்ச நேரத்துக்கு டிராவல் பண்ணாலே ஏர்போர்ட் வந்துடும், கொஞ்ச நேரம் நடந்து போனாலே உங்களுக்கான ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நேர்ல போய் நம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏர்போர்ட் 55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், பக்கத்துல அவசிய தேவையா இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எதுவுமே பக்கத்துல இருக்காது. அப்ப நீங்க விளம்பரத்துல கரெக்டா சொல்லிட்டாங்க, இவ்வளவு பெரிய சேனல்ல இவ்வளவு கோடி செலவு பண்ணி நமக்கு பிடிச்ச நடிகரே வந்து சொல்லிட்டாரு, இது எப்படிங்க தப்பா இருக்கும், அதனாலதாங்க வாங்கிட்டேன், அந்த நடிகர் சொன்னாருன்னு தாங்க வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விளம்பரத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பி இடம் வாங்கிடக்கூடாது. நேர்ல போய் நீங்க செக் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இடம் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாவே நாங்க பண்ணி தருவோம், சிறப்பு சலுகைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இடம் வாங்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய முதல் 10 நபர்களுக்கு தங்க காயினை இலவசமா தர இருக்கிறோம். இந்த 10ஆம் தேதிக்குள்ள நீங்க இடத்த வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுற்றுலாவை நாங்க ஏற்பாடு செஞ்சு தருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பல்வேறு வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்த விற்பனை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அதை விற்பனை செய்யக்கூடியது இடமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வீடு கட்டின ஒரு வீடா இருந்தாலும் சரி. அப்ப இடமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் இந்த மாதிரி விளம்பரம் செய்யறாங்கன்னு சொன்னா அங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விலை நிலவரம் என்ன, அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனத்துல கொள்ளாம அந்த இடத்துல எந்த விதமான மனைகளும் வாங்கிடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம், மனைகள் ரொம்பவே பள்ளமாகவும் சாலைகள் ரொம்பவும் உயரமா இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான இடங்களை வாங்குறதுக்கும் யோசிக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில அதே மாதிரி தூத்துக்குடி போன்ற பகுதிகள் எல்லாம் மழை அதிகமாக பொழியக்கூடிய நேரத்துல பல இடங்கள்ல பல மனை பிரிவுகள்ல பல்வேறு குடியிருப்புகள்ல தண்ணீர் சூழ்ந்திருந்ததை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு சொன்னா மனைகளுடைய இடம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும், தாழ்ந்த இடத்துல இருக்கும், சாலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரமான ஒரு இடத்துல இருக்கும். அப்போ தண்ணீர் பேஞ்சுது அப்படின்னு சொன்னா பெய்யக்கூடிய மழை தண்ணீர் வந்து சாலையில தேங்காம சாலையில இருந்து பள்ளமா இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பூந்துரும். அப்போ மனை பிரிவுகள் பள்ளமாகவும் சாலைகள் உயரமாகவும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரியான இடங்களை வாங்கும் பொழுதே தவிர்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா பல நபர்கள் இதை கவனிக்கிறதே கிடையாது. ஒரு மனை பிரிவை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடம் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்கணும். ஏன்னு சொன்னா பல நபர்கள் வந்து இல்லைங்க நான் வீடு கட்டுறதுக்காக வாங்கல, இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு விற்கும், அதுக்காக தான் இந்த இடத்த வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு தகுந்த இடமா அதெல்லாம் பார்க்காமலே இடத்த வாங்கி போட்டுருவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்த ஒரு 3 லட்ச ரூபா அந்த வேல்யூ ஏறிடுச்சு, அந்த இடத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், இன்னைக்கு 13 லட்ச ரூபா ஆயிடுச்சு, வாங்கி 5 வருஷம் தான் ஆச்சு, இப்போ அந்த இடத்த வித்தோம்னா நமக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விற்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை வாங்கக்கூடிய நபர் உங்களை மாதிரியே சரி இடத்த சும்மா வாங்கி போடுவோம், நம்ம ஒரு 3 வருஷம் பொறுத்து இருந்து 13 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வீடு 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் மாறும்போது விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்க மாட்டாங்க. நீங்க விற்கக்கூடிய நேரத்துல உங்ககிட்ட இருந்து வாங்குறவரு வீடு கட்டணுன்ற நோக்கத்துல வாங்கினாருன்னு சொன்னா இந்த ஒரு இடம் வீடு கட்டுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடமா இருக்கும் பொழுது அந்த ஒரு நபர் வாங்குறதுக்கே யோசிப்பாரு. அப்போ நீங்க 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்ச இடம் 13 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு போனா கூட அதை வாங்குறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த விஷயம், மனை பகுதிகளிலே சில இடங்கள் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு இடம் வாங்குவோம். ஆனால் அந்த இடமெல்லாம் வணிகத்துக்கான இடமா இருக்கும். ஒரு கடை அமைக்கிறதுக்காக அந்த இடத்துலயே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கும். அப்போ அந்த ஒரு இடத்த விற்கக்கூடியவர் உங்களுக்கு ஏமாற்றி விற்பனை செய்கிறாரான்றத முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் விற்கக்கூடிய நபர் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாரு. ஆனால் நீங்கள் உண்மையான டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வியாபாரம் செய்யறதுக்கான வணிக நோக்கத்துக்கான இடமா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் வீடு கட்ட விட மாட்டாங்க. அதுலேயும் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதனால நீங்கள் வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது வீட்டுக்கான அப்ரூவல் அந்த இடத்துல இருக்கா இல்லை வணிகத்துக்கான அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வணிக நோக்கங்கள்ன்றதை தாண்டி கோவிலுக்காக, மசூதிக்காக, தேவாலயங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த மனை பிரிவிலே. அப்போ அந்த ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மசூதி வருவாங்க, இந்த இடத்துல கோவில் வருவாங்க, இந்த இடத்துல சர்ச்சு வருவாங்க அப்படிங்கிறத நம்பி பல நபர்கள் இடம் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த நபர்கள் வந்து இது கோவிலுக்கான இடம், நீங்கள் எப்படி வீடு கட்டலாம், அப்போ எங்களுக்கு கோவில் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ மனை பிரிவு வந்து வீட்டு மனை பிரிவை தாண்டி கோவில்களுக்காக இருக்கும்னு சொன்னால் அந்த ஒரு இடத்தையும் வாங்காதீங்க. அதே நேரம் இடம் வாங்கக்கூடிய நேரத்தில் இது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிலாம் பல நபர்கள் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னு சொன்னால் ஒரு இடத்த அவங்க பிளாட்டு போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ரூவலே அவங்களுக்கு சரியான முறையில் தான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வழங்கியிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு இடத்த நம்ம அப்படியே தாராளமாக நம்பி வாங்கிக்கலாமே தவிர இது நஞ்சையா புஞ்சையாங்கிற சோதனை ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இடம் வாங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பணமாக ரெடி கேஷாக கொடுத்து இடம் வாங்கினா கூட நீங்கள் கேஷாக கையில் தரக்கூடாது. வங்கி மூலியமாக தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை செலுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வங்கியினுடைய டிரான்சாக்ஷனை எடுத்து காமிச்சு இவருக்கு நான் இத்தனை லட்சத்தை கொடுத்துருக்கேன் இந்த ஒரு இடத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமாக சப்மிட் பண்ண முடியும். நீங்கள் கையில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆதாரமாகவே நம்மக்கிட்ட இருக்காது. நாளைக்கு அவர் உங்களை ஏமாற்றிட்டாலும் உங்களால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசி விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மனை பிரிவை வாங்க போறீங்கன்னு சொன்னால் அதனுடைய பட்டாவாக இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் தான் சரி பார்க்கணும். ஒருவேளை அதில் ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக விளக்கியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.